இந்தியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க போகிறாங்க. ரஷ்யா உக்ரைன் போரில் வந்து நம்ம ஆயுதங்கள் வந்து போகிறது எப்படி அடுக்கலான்னு பார்க்கலாம். அக்னி பிரைம் மிசைல் பற்றி பார்க்க போகிறோம். சீனா போர்க்கப்பலுக்கு எதிராக வந்து நம்ம ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கோம். அதை பற்றியும் பார்க்கலாம் கைஸ். இப்போ நம்ம சேனலில் அடுத்தடுத்து இந்த மாதிரி வந்து ஆர்மி டெக்னாலஜியை பற்றி வீடியோ போட்டுட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கைஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா கூட சேர்ந்து ஐஏஐ அடுத்த தலைமுறை வான் பாதுகாப்பு ஏவுகணையை உருவாக்க போகிறாங்க. இப்போ ரீசெண்டாக டெல்லியில் நடந்த ஏரோஸ்பேஸ் சர்வீஸ் இந்தியா கூட இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து தான் அடுத்த தலைமுறை பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கலான் இருக்காங்க. ஐஏஐயோட தலைவரும் கம்பெனியில் இருக்கிற தலைமை நிர்வாகியும் தான் சேர்ந்து தான் இந்த திட்டத்தை போட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்தியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து தான் மீடியம் டிஸ்டன்ஸ் ஏவுகணையை வந்து தயாரிக்க போகிறாங்க. அதாவது MRSAMங்கிற பாதுகாப்பு அமைப்பை தயாரிக்கிறாங்க. இப்போ வந்து இந்தியாவில் இருக்கிற இந்திய இராணுவத்தில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற வான் பாதுகாப்பு அமைப்பு வந்து 70லேருந்து 90 கிலோமீட்டர் வரைக்கும் போகணும்னு குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இஸ்ரேலும் வந்து இந்தியாவும் சேர்ந்து தயாரித்தா அது வந்து எவ்வளோ கிலோமீட்டர் போகணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே இஸ்ரேல்கிட்ட வந்து ஒரு நல்ல டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது, அயன் டோம்னு. இப்போ வந்து புதுசாக நம்ம கூட சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணி தயாரிக்க போகிறாங்க. இது வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கலாம் கைஸ். ஓகே, வாங்க அடுத்த டாபிக் குள்ள போகலாம். உக்ரைன் ரஷ்யா போர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கும் மேலே நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த போரில் வந்து இந்தியாவோட ஆயுதங்களை வந்து மறைமுகமாக தருதுன்னு ஒரு கருத்து இருக்குது. ஆனால் வந்து இது இன்னும் ப்ரூவ் ஆகல. இப்போ வந்து நம்ம ஏவுகணைகள்லையும் நம்ம பீரங்கி குண்டுகளையும் வந்து ஐரோப்பா நாடுகள் வந்து நிறையா வாங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து எந்த ஐரோப்பா நாடு வந்து இதை வாங்கி உக்ரைனுக்கு தர இருக்காங்கன்னு வந்து இப்போ சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கப்படும். ஆனால் வந்து இந்தியா வந்து எந்த நாட்டுக்குமே வந்து ஆயுதங்களை தராது இப்போ குறிப்பிட்ட வரைக்கும். இப்போ அக்னி பிரைமை பற்றி பார்க்கலாம். ஒடிசா கடற்கரையில் இருக்கிற அப்துல் கலாம் தீவில் இருந்து தான் இந்த புதிய தலைமுறை அணு ஆயுத ஏவுகணையை வந்து சோதிக்க இருக்காங்க. அணு ஆயுத திறன் இருக்கிற அக்னி பிரைம் ஏவுகணையை வந்து இந்தியா வெற்றிகரமாக நைட்டு வந்து வீசி சோதனை செஞ்சுருக்காங்க. இது வந்து 1000 கிலோமீட்டர்லேருந்து 2000 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்குற ஏவுகணை இது. இப்போ போன புதன்கிழமை வந்து DRDO இந்த சோதனையை செஞ்சு பார்த்துருக்காங்க. நம்ம அணு ஆயுதத்தை சோதிக்கல, அணு ஆயுதம் தாங்கி போகிற மிசைலை தான் சோதிக்கிறோம். நிறைய நாடுகளும் வந்து இந்த மிசைல் மட்டும்தான் சோதிக்கும், அணு ஆயுதம் சோதிக்காது. இப்போ வந்து சீனா கடற்படைக்கு எதிராக வந்து நம்ம என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு பார்க்கலாம். நீண்ட தூர கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையை வந்து வெற்றிகரமாக சோதனை செஞ்சுருக்காங்க. இந்த ஏவுகணையோட பேர் வந்து LRASM குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஆயுத அமைப்பு வந்து P-81 விமானங்களில் வந்து சேர்க்க இருக்காங்க. போயிங் நிறுவனம் வந்து 12 P-81 விமானங்களில் வந்து கடல் ரோந்துக்காக வந்து இது தயாரிச்சிருக்காங்க. இது வந்து மல்டி மிஷன் ரோந்து விமானங்களாகும். இந்த PH-81ங்கிற விமானத்தில் வந்து LRASM ஏவுகணையை வந்து பொறுத்ததுனால வந்து இந்தியாவோட கடற்படைக்கு வந்து ஒரு அப்பர் ஹேண்டுன்னு தாங்க சொல்லலாம். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து இன்னும் சீக்கிரம் நம்ம போட்டுருவோம். ஓகே கைஸ், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பை.